எக்ஸாம் ரிவிஷன் டைம் டேபிள் மேக் பண்ணுறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ் லெசனில் கோட்டையில் எக்ஸாமுக்கு 3 இயல் இருக்குது. ஒரு இயர்லையும் செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் இருக்கும். இது எல்லாமே தனித்தனி இயரில் கவர் ஆகிற மாதிரி 3 காலம் மேக் பண்ணிக்கிறோம். அந்த ஒரு காலம்லையும் உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம் தனித்தனியாக எழுதிக்கிறோம். நம்ம படித்து முடித்த உடனே டெய்லி ப்ராக்ரஸ் மார்க் பண்ணால் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்கணும்னு பார்த்துக்கலாம். இது கூட கட்டுரையும் கடிதமும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் 3 யூனிட் இருக்குது. சேம் தமிழ் மாதிரியே ஒரு யூனிட்லேயும் ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி இருக்கும். அதுக்கும் 3 காலம்னு தனித்தனியாக மார்க் பண்ணிக்கிறோம். இது எல்லா கிளாஸுக்குமே இதே மாதிரி டைம் டேபிள் ஆப்டாக இருக்கும். என்னென்னா உங்களுக்கு ஒரு கிளாஸுக்கு 3 யூனிட் இருக்கும், ஒரு சில கிளாஸுக்கு 4 யூனிட் எக்ஸாம் போர்ஷன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் தனித்தனியாக ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, கிராமர் மார்க் பண்ணிக்கிறோம். இதில் எக்ஸ்ட்ராவாக கிராமர் புக்கில் 10 லெசன்ஸ் இருக்கும், அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு மேத்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸோடது 6 லெசன்ஸ் இருக்குது. ஒரு லெசனுக்கும் தனித்தனியாக எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 6 காலம் போட்டுக்கிறோம். ஒரு காலம்லேயும் எவ்வளோ எக்ஸசைஸ் இருக்கோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். நம்ம டெய்லி ஒரு எக்ஸசைஸ் முடிக்கிறப்பவும் இதில் நம்ம ப்ராக்ரஸ் மார்க் பண்ணுவோம். அந்த ப்ராக்ரஸை எப்படி மார்க் பண்ணுறது, டெய்லி எப்படி போர்ஷன்ஸ் அலோகேட் பண்ணுறதுங்கிறத அடுத்த ஒரு ஷார்ட் வீடியோவில் ஈஸியாக ஷேர் பண்ணுறேன். 6 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 6 யூனிட்ஸோடது மார்க் ஒரு லெசனில் இருக்க எல்லா எக்ஸசைஸும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். இந்த எக்ஸசைஸ் டெய்லி ஒரு எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். எல்லா எக்ஸசைஸும் எக்ஸாம் லாஸ்ட்டில் இல்லைன்னா ஒரு 2 டேஸ் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுனா ரிவைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு படித்தது எல்லாமே மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லியுமே 1 or 2 எக்ஸசைஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். டெய்லி அது எல்லா போர்ஷன்ஸும் படிக்கிற மாதிரி மேக்ஸையும் கம்பல்சரி டெய்லி இன்க்ளூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ மேக்ஸோட 6 யூனிட்டோட ஃபுல் எக்ஸசைஸும் ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. சயின்ஸில் இந்த கிளாஸுக்கு டோட்டலாகவே 4 லெசன்ஸ் தான் இருக்குது. ஸோ 4 லெசனோடது மார்க் பண்ணி சயின்ஸோட 4 லெசன்ஸும் மார்க் பண்ணி முடிச்சுக்கணும். சோஷியல்லையும் சேம் 4 லெசன்ஸ் தான் இருக்குது. சோஷியலில் மேப் இன்க்ளூடாக இருக்கும். மேப் ஸ்கோரிங் பாயிண்ட்ஸும் கூட. ஸோ இது மார்க் பண்ணுறப்பவே லெசன்ஸோட மேப்பையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறோம். ரெண்டும் சேம் 4 லெசனால் ஒரே செக்லிஸ்ட்டில் பாக்ஸ் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்கோம். அவ்வளோதான். தனித்தனியாக இதுக்கு மேக் பண்ண வேண்டியதில் சேம் சயின்ஸோடதுலேயே சோஷியலில் போட்டுக்கலாம். இந்த டைம் டேபிள் கூட ஹிந்தி, கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேம் இதே மாதிரி டைம் டேபிள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே மேக் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலாக. கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி சிலபஸ் மட்டும்தான் மாறும். மித்தது மேக் பண்ணுறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் சீக்கிரம் வரப்போகுது. இன்னொரு 15 டேஸ் தான் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.